ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சில வல்லமையுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த 2026 ஆண்டு குருத்தோலை ஞாயிறு தரும் செய்தி என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒஸ்லோ மாநகரத்திலிருந்து தேற்றவாளன் பாப்டிஸ்ட் திருச்சபை உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றது. குருத்தோலை ஞாயிறு தரும் செய்தி. குருத்தோலை ஞாயிறிலிருந்து நாம் எந்த விதமான தேவ செய்தியை பெற்றுக்கொள்கிறோம்? அந்த தேவ செய்தியின் மூலம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்ய விரும்புகிறான் என்பதை இந்த காலத்திலே தேவன் நம் ஒவ்வொருவரோடும் பேசி வருகிறார். ஆகவே இந்த இறுதி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நிச்சயமாக இந்த விசேடமான பகுதியிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு என்னதை கற்றுக் கொடுக்கிறார். குருத்தோலை ஞாயிறு ஒரு புனித வாரத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. மேலும் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன்பு அவர் எருசலேமுக்கு குதிரையில் ஏறிச் சென்ற நாளை இது நினைவு கூறுகிறது. இந்த சம்பவம் 4 நற்செய்திகள் நூல்களிலும் மத்தேயு 21 அதிகாரம், மாற்கு 11 அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரம், யோவான் 12 அதிகாரத்திலும் தீர்க்க தரிசனமாக சகரியா 9 அதிகாரத்திலும் நாங்கள் பார்க்கலாம். மக்கள் அவரை எவ்வாறு வரவேற்றனர், அதாவது இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வரவேற்றார்கள்? குருத்தோலைகள், சாலையில் விரிக்கப்பட்ட ஆடைகள், மகிழ்ச்சியில் கூச்சல்கள், ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் பாக்கியவான். இது ஒரு அரச வரவேற்பாக இருந்தது என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். குருத்தோலை ஞாயிறின் மைய செய்தி என்னென்று சொன்னால், இயேசு ஒரு ராஜாவாக, ஒரு அரசனாக, ஆனால் எதிர்பாராத விதத்தில் இயேசு நகரத்திற்குள் குதிரையில் ஏறி வருகிறார். போர்க்குதிரையில் அல்ல, கழுதையின் மேல், வல்லமையுடன் அல்ல, தாழ்மையுடன். இது சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகின்றது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இயேசு ராஜா, ஆனால் மக்கள் எதிர்பார்க்கும் விதத்திலே அல்ல. அவர் பலவந்தமாக ஆள வரவில்லை. தேசங்களை அரசியல்வாதிகளைப் போல ஆள வரவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தார். பரலோக ராஜ்யத்திற்காக சேவை செய்ய வந்தார். மனிதர்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் அவர் வரவில்லை. இந்த சம்பவத்தின் ஊடாக நாம் கிறிஸ்துவை நமது ராஜாவாக பிரகடனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் நமது இருதயங்களுக்கும் வாழ்க்கைக்கும் ராஜாவாக இருந்து நம்மை ஆளவும் ஆட்சி செய்யவும் வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வியை கவனியுங்கள். ராஜா என்று எதை குறிப்பிடுகிறோம்? கிறிஸ்துவின் காலத்து மக்கள் அவரை ஒரு பூமிக்குரிய ராஜாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். அதாவது அவர் தங்கள் சார்பாக பயன்படுத்தும் அதிகாரத்தையும் வல்லமையையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தனர். தங்கள் வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஆட்சியும் ஆளுகையும் அவர்களின் மனதில் கடைசி எண்ணம் கூடமாக அவர் இருக்கவில்லை. அவர்கள் பூமிக்குரிய மற்றும் உலக பிரகாரமான நன்மைகளை மாத்திரம் விரும்பினார்கள். நம்மில் பலரைப் போலவே நமக்கு தேவைப்படும் போது உடல் ரீதியாகவோ அல்லது உலக பிரகாரமாகவோ அவருடைய ராஜரீக வல்லமையை நாம் விரும்புகின்றோம். ஆனால் நமது வாழ்க்கையின் மீதான அவருடைய ராஜரீக அதிகாரத்துடன் நமக்கு எந்த தொடர்பும் வேண்டாம் என்றே நாம் சொல்லுகின்றோம். நம்மை உண்மையாக ரட்சிக்க வந்தவரான தேவனுடைய மெய்யான மேசியாவாகிய கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவாக வரவேற்க வேண்டும். ஆனால் மீண்டும் இரட்சிப்பு என்று இதை குறிப்பிடுகிறோம் என்பது மிக முக்கியமானது. நாம் முதலில் அவருடைய ஆவிக்குரிய பராமரிப்பையும் விடுதலையையும், இரட்சிப்பு மற்றும் மறுபிறப்பு, நாம் யார் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் ஒப்புக்கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனதுடன் இருந்தால் அன்றி அவருடைய பூமிக்குரிய பராமரிப்பையும் விடுதலையையும் நாம் நம்பி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறாரா? அவனுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறது பணமா, சொத்தா, கல்வியா, அல்லது இந்த உலகத்தை ஆளுகை செய்திருக்கிற பொல்லான பிசாசா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய மனம் திரும்பி நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை நம்முடைய சொந்த வாழ்க்கையின் ஆவிக்குரிய ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். மக்களின் எதிர்பார்ப்புக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இயேசு என்ன காரியத்தை செய்வார் என்று மக்கள் விரும்பினார்கள்? அதாவது ரோமானிய ஆக்கிரமிப்பிலிருந்து தங்களை விடுவிப்பார்.
இஸ்ரவேலின் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பார். ஆனால் இயேசு இதைவிட ஆழமான ஒரு காரியத்திற்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். இயேசு என்றால் மக்களின் எதிர்பார்ப்பே தவறாக இருக்கிறது. நாம் ஏன் இயேசுவிடம் வருகிறோம்? உலக ஆசீர்வாதத்திற்கா, அல்லது நித்திய ஆசீர்வாதத்திற்கா, அழிந்து போகும் ஆசீர்வாதத்திற்கா, அல்லது அழியாத ஆசீர்வாதத்திற்கா? சத்தியத்தை பொறுத்தவரை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே, உலக ஆசீர்வாதங்கள் அல்ல, பரலோக மேலானவைகளே நாடுங்கள் என்று வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. அதாவது மேலானவையே நாடுங்கள். கொலோசியர் புஸ்தகம் 3:1 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவையே நாடுங்கள். சரியான முறையில் எதிர்பார்த்தால் சரியான முறையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தவறான முறையில் எதிர்பார்த்தால் ஏமாந்து வெட்கப்பட்டு போவோம். எருசலேம் மக்களைப் போல தேவன் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நம் தவறான எதிர்பார்ப்பை நம்மை வெட்கப்படுத்தும். தவறான எதிர்பார்ப்பால் இஸ்ரவேலருக்கு நடந்தது என்ன? எத்தனை ஆண்டுகள் சென்றும் இன்றும் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வாதை அவர்களை தொடர்கிறது. ஏன்? தவறான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமையினால் ஈரான், சிரியா, லெபனான், ஏமன், நூர்கொரியா, முந்தி சவுதி அரேபியா அவர்கள் எதிர்ப்பாயிருந்தார்கள். இப்போ சுமூகமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் தொடர்ந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேசியா, மலேசியா, அல்ஜீரி, குவைத், சோமாலியா, ஆப்கானிஸ்தான், ஈராக், இப்படி பல நாடுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேலை சுற்றி என்ன நடக்கின்றது? அவர்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள். லூக்கா 19வது அதிகாரத்திலே 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி இன்றைக்கு இவ்வளவு நாடுகளும் உலகத்திலே வேறு அநேக நாடுகளும் இஸ்ரவேலை சுற்றி நெருக்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது எதை நமக்கு விளக்குகிறது? தவறான முறையில் இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்ததால் ஏமாந்து தேவ பாதுகாப்பை இழந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் தவறான எதிர்பார்ப்பும் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமையுமே. தவறான எதிர்பார்ப்பு வாழ்வை காலம் காலமாக மோசமாக்கிவிடும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எப்படி இயேசுவிடம் எதிர்பார்க்கிறோம்? உலக ரீதியாக அல்ல, அருமையானவர்களே, ஆன்மீக ரீதியாக. பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு பிரான் வந்தார். அவர் நம்முடைய வாழ்வின் ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலே விசேடமாக இந்த இறுதி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி? சத்தியத்தின்படி இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த எண்ணங்களும் லாபங்களின்படியும் அல்ல. நம் சொந்த எண்ணங்களின்படி அல்ல. இஸ்ரவேல் தம் சொந்த எண்ணங்களின்படியே தவறான எதிர்பார்த்தார்கள். இதனால் இன்றும் அவலங்கள் தொடர்கிறதை பார்க்கிறோம். நம் எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால், இயேசு பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். பாவியாகிய நம்மை நீதிமான்களாக்க வந்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வந்தார். உள்ளான மனிதனுக்கு உயிர் கொடுத்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்தார். நித்தியமாக வாழ வைப்பதற்கு வந்தார். இந்த பொல்லாத உலகத்திலே அவருடைய பாதுகாப்போடும் தேவையான ஆசீர்வாதத்தோடும் நாம் வாழ்வதற்கு தேவனங்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்தார். எதற்காக வரவில்லை? நம்மை உலகளாவிய அரசியல் தலைவர்களைப் போல ஆண்டு கொள்ள வரவில்லை. அவர்களின் ஆட்சியால் உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம். மாறாக பிசாசிடமிருந்து மீட்டு தாம் நம்மை ஆளுகை செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாலகனாக வந்து பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா புஸ்தகத்திலே அவருடைய பிறப்பை பற்றி வாசிக்கிறோம். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, அவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னபடியே வந்து பிறந்தார். அதே போலதான் பார்க்கிறோம் இங்கு சகரியா புஸ்தகத்திலேயும் அவருடைய ராஜரீகம் இந்த பூமியின் முடிவிலே எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். எப்படி முதல் தீர்க்க தரிசனமும் வேதாகமத்திலே பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினதோ அதே போல் அவருடைய 2வது வருகையும் நிறைவேறும். அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தவே இயேசு பிரான் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அவரை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆன்மீக ராஜாவாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் பூமியிலே எங்களுக்கு பாதுகாப்பும் சுகமும் ஆசீர்வாதமும் மாத்திரமல்ல,
நித்திய வாழ்வை எங்களுக்கு தரும்படியாக தேவன் நம் மத்தியில் இறங்கியிருக்கிறார் என்பதுதான் இந்த குருத்தோலை ஞாயிறின் செய்தியாக இருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்ததாக உண்மையிலே ஆண்டவர் இயேசுவின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு உறவை, பிரிந்திருக்கிற உறவை அவர் ஒப்புரவாக்கும்படி தான் இந்த பூமிக்கு வந்தார். பாவத்திலிருந்து மனிதன் விடுபடாவிட்டால் தேவனிடம் ரட்சிப்பும் பாதுகாப்பும் இல்லை, பிதாவினிடம் வரவும் முடியாது. பாவமே தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. இயேசுவை விசுவாசியாததே பாவம் என்று பார்க்கிறோம். யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 9வது வசனத்திலே அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும் என்று வாசிக்கிறோம். அப்போ இயேசுவை விசுவாசியாததே மனிதர்களிடையே முதற் பாவமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் எங்களை உண்டாக்கியவர். மனிதன் பாவத்தில் விழுந்த போதும் பிதாவானவர் தன் குமாரனை அனுப்பினார். பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்பதற்காக எங்கள் பாவங்களை இயேசு மேல் சுமந்து இன்றைக்கு அவர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அவரை விசுவாசித்தால் போதும், பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக மாறுகிறோம். நீதிமான்களுக்கு ஆசீர்வாதம் என்ற வேதத்திலே நிறைய வார்த்தைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காகவே வந்தார். குருத்தோலை ஞாயிறு ஒரு முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மக்கள் ஓசானா, அதாவது இப்பவே காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், ரட்சித்து கொள்ளும், இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தின்படி அவர்கள் முழங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நமது ஜெபம் எப்படி இருக்கிறது? அன்று அவர்களுடைய ஜெபம் தவறான விண்ணப்பமாகவும் தவறான நோக்கத்தோடும் இருந்ததை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த காலத்திலே இப்போ பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவியும், தேவையிலிருந்து எங்களை காப்பாற்றும், உலகத் தேவையிலிருந்து காப்பாற்றும். எருசலேம் மக்கள் தவறாக இயேசுவை விளங்கி தவறான நோக்கத்திற்காக தவறான தேவைகளுக்காக ஜெபித்தார்கள். தேவனை புரிந்து கொண்டும் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டும் ஆவியிலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இனிமேல் எப்படி ஜெபிக்கப் போகிறாய் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவியாகி என்னை காப்பாற்றும், நித்திய நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றும். இந்த பூமியிலே எங்களை பொல்லாங்கனுக்கும் பணத்துக்கும் உலகத்துக்கும் இச்சைக்கும் எங்களை பாதுகாத்து எங்களை ரட்சித்து கொள்ளும். இதுதான் எங்களுடைய வாழ்வின் முதல் ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இது தேவனுடைய சித்தப்படியான ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போதுதான் நாங்கள் பார்க்கிறோம், பாவி என்ற ஸ்தானத்திலிருந்து நீதிமான் என்ற ஸ்தானத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமான்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கின் வழியும் அழியும். சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீ நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:1 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றபடியால் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் போது நாம் தேவனிடத்தில் சமாதானத்தையும் பெறுகிறோம் என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு 5:6 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இவைகளிலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம்? அருமையானவர்களே, பாவத்திலிருந்து நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெறும்போது, ரட்சிக்கப்படும் போது நீதிமான்களாகிறோம். நீதிமான்களுக்கு ஆண்டவன் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி நாம் நீதிமான்களாக மாற வேண்டும். பாவியாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு எருசலேமுக்குள் காலில் எடுத்து வைத்ததுக்கு முதலாக செய்யும் காரியம் 27வது அதிகாரம் 12வது வசனம் மத்தேயு சுவிசேஷத்திலே, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். மனிதர்கள் தேவனிடம் நெருங்கி வரக்கூடிய இடமான ஆலயமே மனிதர்களால் சீர்கெட்டு போயிருந்தது.
அது ஒரு ஜெப வீடாக, ஆலயமாக இல்லாமல் முற்றிலும் வேறொன்றாக மாறியிருந்தது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அது ஒரு வணிக மையத்திற்கும் மனிதனின் பேராசைக்கும் உரிய இடமாக இருந்தது. ஆகவே நாம் போகிற சபைகள், ஆலயங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி பரிசுத்தமாக, எதற்காக நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆலயங்கள், சபைகள், தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடமெல்லாம் வியாபாரத்துக்கும், தவறான நோக்கங்களுக்கும், பிழையான எண்ணங்களுக்கும், மாம்ச சித்தைகளுக்கும், உலக ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் பாவிப்பதை தேவன் விரும்புவாரா? இல்லவே இல்லை. நாம் யார் யார் தேவனுடைய இடத்திலே கூடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் அந்தந்த இடத்திலே நாம் தேவையற்ற குடி, வெறி, களியாட்டம், வேசித்தனங்கள், தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லாமல், சொந்த லாபங்கள் இல்லாமல் அந்த இடங்களை நாம் பரிசுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூடி வருகிற இடங்கள் அங்கே மக்கள் சுரண்டப்படாத ஒரு இடமாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆலயம், தேவனுடைய சபை ஜெப ஆலயமாக இருக்க வேண்டும். அங்கே ஜெபங்கள் இருக்க வேண்டுமே தவிர சண்டைகள், சச்சரவுகள் அல்ல. அந்த ஆலயத்திலே ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஆலயங்களிலே அற்புதமான காரியங்கள் நடைபெறும்படியாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே கிறிஸ்து துதிக்கப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரித்தால் நாம் கூடுகிற இடங்களை நாம் கவனமாக பார்த்து கொள்வது, புனிதமாக அனுசரித்து கொள்வது நம்முடைய மாபெரும் கடமையாக இருக்கிறது. எருசலேமுக்குள் நுழைந்த பிறகு ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு அவரது முதல் அதிகாரபூர்வ செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அவர் ஆலயத்தின் மீது தமக்கு இருக்கும் ஒரு ஆதிக்கத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி வலியுறுத்துகிறார். இந்த சம்பவம் இன்றைக்கு எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது நமது தனிப்பட்ட வாழ்க்கையில், நமது உடல்களில், பரிசுத்த ஆவியின் ஆலயங்களில் கர்த்தருடைய சுத்திகரிப்பு ஊழியத்திற்கான தேவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். நமது சரீரமாக ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். போகிற சபைகளிலிருந்து நாம் கேட்கிற செய்திகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வீட்டிலே வாசிக்கிற வேதங்கள், ஜெபங்களின் ஊடாக நாம் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சரீரமாக ஆலயம் எப்பவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்பதை குருத்தோலை ஞாயிறு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சபைகளில் பரிசுத்தமின்மை, ஒழுக்கக்கேடுகள், கீழ்ப்படியாமைகள், தெய்வ பயம்பெற்ற தன்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இவை யாவும் சபைகளை விட்டு நீக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் பிரசன்னமாகி மக்கள் மத்தியிலே கூடுகிற இடத்திலே, அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே, தேவ ஜனங்களாக கூடுகிற இடத்திலே எல்லாரும் ஒளிக்குள் நடக்கிறவர்களாய், பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும். சகோதர அன்போடு நாம் கூட வேண்டும். ஒருவரையொருவர் மன்னிக்கிற தன்மைகளோடு கூட வேண்டும். தேவையில்லாத பாவங்கள், உலக ஆசீர்வாதங்கள், மாம்ச சித்தங்கள், திட்டங்கள், கூடாத எண்ணங்கள், சிந்தனைகளோடு நாம் நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கக்கூடாது. ஆலயங்களில் கூடவும் கூடாது என்பதை இந்த சம்பவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவி எங்கள் சரீரங்களிலே வாசமாயிருக்கிறது. 17வது வசனத்தில், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். சரீரம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அப்போதான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை நாம் ஆராதிக்க முடியும். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஆலயத்தை எப்பவும் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறது உங்கள் மாபெரும் கடமையாக இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்ததாக அருமையானவர்களே, குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுத்தரும் பாடங்களில் இன்னும் ஒன்று, முழுகினவர்கள், அதாவது முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், மனம் திரும்பியவர்கள் பாவம் செய்யாமல் எப்பவும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். முழுகினவர்கள் ஒழுக்கமற்று வாழாமல் இருக்கக்கூடாது. முழுகினவன் அழுக்கப்படாமல் நாம் வாழ வேண்டும். அவனே நீதிமான். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவன் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அவனுக்கே தேவன் செவி கொடுக்கிறார். எருசலேம் மக்களைப் போல அந்த சிந்தனைகளிலிருந்து நாம் முழுவதுமாய் விடுதலை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். எருசலேம் மக்களுடைய விண்ணப்பம் ஆவிக்குரியதாய் இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பதற்கு அவர்கள் ஆவியை பெற்றும் இருக்கவில்லை. அவர்கள் அற்புதங்களைக் கண்டு மயங்கி இருந்தார்கள். ஆவியை பெறுவதற்கு அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. வரப்போகிற மேசியா எப்படிப்பட்டவர் என்று அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இன்றைக்கு நாம் வாழுகிற காலத்திலே எவ்வளவோ வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிய காலத்தில் வாழ்கிறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் தேவன் என்றும் அவர் எங்களை ரட்சிக்க வந்தார் என்றும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிற இந்த காலத்திலே வாழ்கிற நாம் அவரை விசுவாசிக்காமல் விட்டால் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். முடிவு வாழ்விலே அது நரகம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, எங்கள் விண்ணப்பம் ஆவிக்குரியதான் இருக்க வேண்டுமானால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரோடு ஐக்கியமாக வாழ வேண்டும். பரிசுத்தாவியை அவித்து போடாமலும் துக்கப்படுத்தாமலும் வாழ வேண்டும். இல்லையேல் நம்மால் ஆவிக்குள்ளாக வாழவும் ஜெபிக்கவும் முடியாது. ஆவிக்குரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எங்களால் வாழவும் முடியாது. பிசாசு எங்களை போட்டு சுக்குநூறாக்கி கொண்டே இருப்பான். எருசலேம் மக்கள் அவரை உண்மையாக நேசிக்கவில்லை. நேசித்தார்களா? குருத்தோலை ஞாயிறென்றவர்களை வாழ்த்தினவர்கள் இப்போ சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டிருப்பார்களா? இல்லை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய உள்ளத்தில் எப்பவும் ஆண்டவரை போற்றுகிற துதி வார்த்தைகள் வருமொழிய அவரை சிலுவையில் அறையும் என்ற வார்த்தைகள் வர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவரை துதித்து கொண்டே அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தவறு. ஆலயத்தில் ஆண்டவரை துதித்துவிட்டு வெளியில் போய் நாம் கூடாத வார்த்தைகளையும் எரிச்சல்கள் பொறாமை கொண்ட வார்த்தைகளையும் பேசுவது தவறு. துதிக்கிற அதே வாயினாலே நாம் எப்பவும் ஆண்டவரை போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆராதனை என்பது ஞாயிறு மாத்திரமல்ல, வாழ்வு முழுக்க நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஊடாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறதான் உண்மையான ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நற்செய்தி நம்மை எவ்வாறு கேட்க தூண்டுகிறது? நாம் இயேசுவை என் நிபந்தனைகளின்படி விரும்புகிறேனா, அல்லது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை பின்பற்றுகிறேனா? மகிழ்ச்சியும் தீவிரமும் ஒன்றிணைந்து செல்லுகிறது. குருத்தோலை ஞாயிறு இரண்டுமே ஆகும். ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள், ஒரு தீவிரமான நாள். அந்த மகிழ்ச்சி விரைவில் துன்பமாகவும் துரோகமாகவும் சிலுவையாகவும் மாறும் என்பதை நாம் அறிவோம். நிரந்தர மகிழ்ச்சியும் நிரந்தர சந்தோஷமும் நிரந்தர ஆசீர்வாதமுமே இயேசு தர வந்தார். அவரிடம் எதுவும் தற்காலிகமாக அல்ல. நாம் நிரந்தரமானதை நாடுபவர்களாக மாற வேண்டும். எனவே குருத்தோலை ஞாயிறு முரண்பாடு நிறைந்த ஒரு நாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனின் உற்சாகம் நிலையற்றது, கடவுளின் அன்பு உண்மையுள்ளதும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய செய்தி குருத்தோலை ஞாயிறு விசுவாசம் என்பது வெறும் உற்சாகம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையுடன் கூடியது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த பாதை சிலுவைக்கு இட்டுச் செல்லுகிறது. மத்தேயு 16:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று பார்க்கிறோம். பின்தொடர்வதற்காக எங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு எருசலேமுக்குள் சவாரி செய்கிறார். இது அறிந்துதான் போகிறார். அவர் காத்திருக்கும் துன்பத்தை அவர் அறிந்திருந்தார், வரவிருக்கும் சிலுவை அவர் அறிந்திருந்தார். ஆயினும் அவர் பின்வாங்கவில்லை. ஆகவே நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். இதையே நாம் பின்தொடர் தேவனங்களை அழைக்கிறார். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நமது ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோம்? நம்முடைய நேரம், சொத்து, செல்வாக்கு, பணம் இவையெல்லாம் இன்று நம் மாம்ச உலக ஆசைகளுக்காக நிறைவேற்ற நாம் பாவிக்கின்றோமா, அல்லது எதற்காக, ஆன்மீகத்திற்காக பாவிக்கின்றோமா? அருமையானவர்களே, குருத்தோலை ஞாயிறு பிரகடனம் செய்யப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் அன்பின் மூலம் வருகிறது. வெற்றி தியாகத்தின் மூலம் வருகிறது. தியாகம் செய்யாமல் ஜெயம் கொள்ள முடியாது. ஞாயிறு மட்டும் ஆண்டவரை தேடி மிகுதி நாட்களில் சொகுசான வாழ்க்கை வாழ்வதிலே பிரயோஜனமில்லை. கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். எப்படி அவர் மரணத்தை வென்றார்? 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று பார்க்கிறோம். எப்படி அந்த பாதாளத்தை ஜெயித்தார்? அவருடைய தியாகத்தின் மூலம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். ஆகவே தியாகம் செய்யாமல்
நாம் பரலோக ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வாழ்வு மரணத்தின் மூலம் வருகிறது. அருமையானவர்களே, உண்மையான எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நாங்கள் பார்க்கிறோம், அந்த வாழ்வின் மூலம் ஒரு ஜெயத்தை பெறுகிறோம், இந்த பூமியிலும் மாத்திரமல்ல பரலோகத்திலும். ஆகவே வாழ்வு நாங்கள் பார்க்கிறோம், நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம், நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலம் ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்வாக மாறுகிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு செய்தியிலே தேவன் உங்களை சந்தித்திருப்பார், உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. குருத்தோலை ஞாயிறை பாரம்பரியமாக கொண்டாடுவதை விட இந்த குருத்தோலை ஞாயிறு மூலமாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கேட்டவர்கள் கேட்டுட்டு பழைய வாழ்விலே தொடராமல் ஆண்டவரே, இந்த செய்தியின்படி தாங்கள் விசுவாசித்து இந்த செய்தியின்படி ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாவியாயிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று நீதிமான் என்ற ஸ்தானத்துக்கு வர கிருபை செய்யும். இந்த நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்றதை உணர்ந்து ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்போடும் வழிநடத்தலோடும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு பலத்தோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் இந்த பூமியிலே ஒவ்வொருவரையும் வாழ வைப்பீராக ஆண்டவரே. அப்படி வாழ்ந்து மரித்து போகும்போது உம்முடைய 2வது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படவும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிறவர்களையும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர்களையும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆன்மீக ரீதியாய் நீர் ஆசீர்வதித்து ரட்சிக்கும்படியாகவும் பரலோகத்திலே சேர்த்து கொள்ளப்படும்படியாகவும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.